எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடன் தொடர்பு கொண்ட தன்மையிலேயே தான் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதில் பிரார்த்தனைகள் செய்வதென்பது நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு அழகிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையாகும். பிரார்த்தனை என்பதே இறைவனிடம் செய்யப்படுவது தானே. நமது வாழ்விற்கான நன்மையான சுகங்களையும் வாழ்க்கை வசதிகளையும் இறைவனிடம் வேண்டுவது, அதுவும் அவைகளையெல்லாம் இறைவன் மட்டும்தான் நிறைவேற்றி தர முடியும் என்று மனதார உணர்ந்து அவனிடம் அவைகளை வேண்டுவது என்பது நிச்சயமாக ஒரு அழகான இறை தொடர்பு வழிமுறையாகும். இதனை விட இன்னும் மேலானதொரு தன்மையில் செய்யக்கூடிய இறை தொடர்பு வழிமுறை என்பது இறைவன் ஏற்கனவே நமக்கு அளித்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு, வாழ்க்கை வசதிகளுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். நாம் கேட்காமலேயே எத்தனையோ வாழ்க்கை வசதிகளை, நன்மையான சுகங்களை, தகுதிகளை இறைவன் நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்விலும் ஏற்படுத்தி இருக்கின்றான் தானே. அவைகளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அவனுடனான தொடர்பில் உறுதியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இறைவனுக்கு நன்றி செலுத்துவது, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை விட இன்னும் மேலாக, இன்னுமே உணர்வு பூர்வமான தன்மையில் அவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை என்பது நாம் அறியாமல் செய்த தவறுகளுக்காகவும் மற்றும் நம்முடைய மன இச்சைகளில் உழன்றும் உணர்ச்சிகளின் வசம் சிக்கியும் நாம் அறிந்தே செய்த பாவங்களுக்காகவும் இறைவனிடம் மனதார மன்னிப்பை வேண்டுவதாகும். தவறிவிட்டோம் என்பதை மனதார உணர்ந்து நாம் தவறியதற்கு யார் மீதும் பழி சுமத்தாமல், பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி கொண்டிராமல் நம்மீதே அதனை சுமத்தி கொண்டு இனிமேல் அந்த தவறுகளின் பக்கம் நான் திரும்பிவிடக்கூடாது என்ற உறுதியோடு இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவதை இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களை மன்னித்தும் இனியும் அவர்கள் தவறிவிடாத தன்மையில் வாழ்வதற்கான அருள்களை, வழிகாட்டல்களை அவர்களுக்காக நாடியும் இறைவன் அவர்களுடைய இதயங்களோடு அவனின் கருணையை கொண்டு அமைகின்றான். எனவே பிரார்த்தனைகளும் நன்றி செலுத்துதல்களும் நாம் தவறினவைகளுக்கு அவனிடம் மனதார மன்னிப்பை வேண்டி நேர்வழியை விரும்பி கொண்டிருப்பதும் நம் வாழ்வில் இறை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அழகான செயல்முறைகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இறைவன் நமக்கு நன்மைகளை மட்டுமே எப்போதும் நாடிக்கொண்டிருக்கின்றான். நாம் இன்றைக்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது இறைவன் நமக்காக நாடியதை அன்றி நாம் சம்பாதித்து கொண்டவைகள் அல்ல. நாளைய வாழ்க்கை எனக்கு நன்றாக அமையுமா என்ற ஒரு கேள்வியுடன் கூடிய ஒரு சிறிய அச்சம் நம்முடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. அது எதனை நமக்கு அறிவிக்க வேண்டும் என்றால், இன்றைய நம்முடைய நன்மையான வாழ்க்கை நாம் சம்பாதித்தது அல்ல, இறைவன் தந்தது என்பதை. அதனால்தான் அந்த அச்சம். ஏனென்றால் நாளைக்கும் நாம் அதை சம்பாதிக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். அது இறைவன் தந்தது. அந்த சிறிய அச்சம் எதனை அறிவிக்க வேண்டும்? அந்த வாழ்க்கை வசதிகளுக்காக நாம் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை, அதில் பெருமை கொண்டு விடக்கூடாது என்பதை, அதை கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவிக்கக்கூடிய அந்த சிறிய அச்சம் அழகிய உள்ளச்சமாக மாறி நம்மில் நிலை கொண்டு நாம் இறை நெறிகளிலிருந்து தவறுவதிலிருந்தும் நம்மை காக்க முடியும். எனவே இன்றைய நன்மைகளுக்கு நாம் இறைவனுக்கு மனதார நன்றி செலுத்தி நாளைய வாழ்வின் மேன்மைகளை நாம் உறுதி செய்து கொள்வோம். நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகளை பற்றிய நுட்பமான புரிதல் ஒன்றை இப்போது நாம் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய நாளைய வாழ்க்கை குறித்து நம் மனதில் நன்மையான விருப்பங்கள் இருக்கின்றதே, அது வேண்டும், இது வேண்டும், இது அமைய வேண்டும், அது அமைய வேண்டும் என்று. அந்த நன்மையான விருப்பங்களை இறைவன் தான் நம்முடைய மனங்களில் இறக்கி வைத்திருக்கின்றான். ஆனால் நாமும் அந்த விருப்பங்களை எல்லாம் நாமே தான் உருவாக்கி கொண்டதை போல எண்ணிக்கொண்டு பிரார்த்தனைகளாக அவைகளை இறைவனிடமே திரும்ப சொல்லுகின்றோம், கேட்கின்றோம். நாம் இறைவனுக்கு அறிவிக்கின்றோம், எனக்கு இப்படியான ஒரு விருப்பம் என்னுடைய மனதில் வந்திருக்கிறது, அதை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது, எனவே நான் அதனை உனக்கு அறிவிக்கின்றேன் என்று இறைவனிடம் நம்முடைய தேவைகளை, விருப்பங்களை அறிவித்து அவைகளை நிறைவேற்றி தர வேண்டுகின்றோம். இது எவ்வளவு அறியாமையான ஒரு செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் நிறைவேற்றி தர வல்லவன் இறைவன்தான் என்ற நம்பிக்கை கொண்டு அவனிடம் நாம் கேட்கின்றோமே, அதற்காக, அந்த சரணடைதலுக்காக, அந்த ஒரு பணிதலுக்காக நம்முடைய அந்த அறியாமையை இறைவன் மன்னிக்கின்றான்.
நம் மனதில் இருக்கும் நம் நாளைய வாழ்விற்கான நன்மையான விருப்பங்களை கவனித்து அதனை இறைவன்தான் இறக்கி இருக்கின்றான், ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று நன்றியோடு உணர்ந்து கொண்டு ஏற்றுக்கொண்டோம் இறைவனே என்று சொல்லுவது பிரார்த்தனைகளில் அழகானதாகும். இன்னும் அந்த நன்மையான விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றி தரும் வரை அவைகளை பாதுகாத்து, அந்த விருப்பங்களை பாதுகாத்து, அதாவது சந்தேகங்கள், பயம், அவசரம் போன்றவைகளை கொண்டும் உலக அறிவினுடைய கணக்குகளை கொண்டும் அந்த விருப்பத்தினுடைய தூய்மையை கெடுத்து விடாமல் அந்த விருப்பங்களை பாதுகாத்து பொறுமை கொண்டு அவன் வழிகாட்டுதல்களின்படி செயல்கள் புரிந்து கொண்டிருப்பதுமே உண்மையான மேன்மையான பிரார்த்தனையாகும். பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் நாம் இப்படியான ஒரு பிரார்த்தனையைத்தான் மேற்கொள்ள வேண்டும். விருப்பங்களை கொடுப்பது இறைவன்தான், ஆனால் நாம் தானே செயல்கள் செய்கின்றோம் என்று நாம் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது. இறைவன்தான் அவன் புறத்திலிருந்து ஞானங்களை கொண்டும் ஆற்றல்களை கொண்டும் நம்மை அந்த செயல்களை செய்ய வைக்கின்றான், செய்வதற்கு உதவி செய்கின்றான். இன்னும் சூழல்களை சாதகமாக்கி நம்மை வெற்றியடைய வைக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நம் வாழ்வின் அத்தனை நன்மைகளும் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படுவதே ஆகும் என்பதில் நாம் எந்த சந்தேகமும் எப்போதும் கொண்டு விடக்கூடாது. இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு எந்த தீங்கும் இழைக்கப்படுவது கிடையாது. நம் வாழ்வில் நாம் அடைந்திருக்கும் தீமைகள் அனைத்தும் முழுக்க முழுக்க நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டதே ஆகும். நம்முடைய அறிவை கொண்டும் அறியாமையை கொண்டும் அவசரத்தை கொண்டும் சந்தேகங்களை கொண்டும் முக்கியமாக நம்முடைய பெருமையை கொண்டும் கவனமின்மையை கொண்டும் மன இச்சைகளை கொண்டும் கவலை, துக்கம், கோபம், பயம் போன்ற கெட்ட உணர்ச்சிகளை கொண்டும் நாம் தான் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு அருளப்படும் நன்மைகளை தவறவிட்டு கொண்டிருக்கின்றோம், தவறவிட்டு விட்டோம். நமக்கு ஏற்பட்டிருக்கும் சுகவீனங்களில் நம்முடைய பங்குதான் முழுமையாக இருக்கின்றது. அதில் இறைவனை குற்றம் சேர்ப்பது என்பது பெரும் பாவம் என்பதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும். நன்மைகள் அனைத்தும் இறைவன் புறமிருந்து, தீமைகள் அனைத்தும் நமக்கு நாமே செய்து கொண்ட அநியாயங்களே. இது ஒரு உறுதியான சத்தியம். இதனை நாம் அனைவரும் எந்த சந்தேகமும் இல்லாமல் எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதெல்லாம் நாம் சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்போது முதலாகவே நாம் இறைவனால் மன்னிக்கப்பட்டு சுகமான வாழ்வின் பாதைகளில் பயணிக்க தொடங்க முடியும். இறைவன் நமக்கு அளித்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்த தவறிவிடுகின்றோம். அந்த நன்மைகளை நாமே தான் நம்முடைய அறிவை கொண்டும் திறமைகளை கொண்டும் அடைந்து கொண்டோம் என்று நினைத்து கொள்கின்றோம். நம்மீது பெருமைப்பட்டு கொள்கின்றோம். எப்போது நாம் அடைந்த நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த தவறுகிறோமோ அப்போது நமக்குள் பெருமை நுழைந்து விடுகிறது. நாம் நன்றி செலுத்த தவற விடும்போதே அந்த நன்மைகளையும் தவற விடுகின்றோம் என்பதே அர்த்தமாகும். மனிதர்களாகிய நாம் நம்மீது பெருமைகளை சுமத்தி கொள்வது என்பது சத்தியத்திற்கு முரண்பட்ட ஒரு மகா அசத்திய நிலையாகும். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து உயிர்க்கூறுகளும் சூழல்களும் சத்தியத்தை அடித்தளமாக கொண்டே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதாவது சத்தியம் எங்கு இருக்கின்றதோ அங்குதான் அவைகளுடைய நன்மைகள் மையம் கொள்ளுகின்றன. ஆனால் நாம் பெருமை கொண்டு சத்தியத்திற்கு முரண்பட்டு நிற்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து அம்சங்களும் அனைத்து உயிர்க்கூறுகளும் நமக்கு எதிராக மாறுகின்றன என்பதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு அளித்த நன்மைகள் அனைத்தையும் நமது பெருமையால் தான் நாம் கெடுத்து கொண்டோம். பெருமை எங்கு இருக்கிறதோ அங்கே இறைவனின் நன்மைகள் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு மட்டுமே என்பதை தெளிவாக உணர்ந்து தொடர்ந்து அதனை மனதார உச்சரித்துக் கொள்வோம். நம்மீது படிந்திருக்கக்கூடிய அசத்தியத்தின் அழுக்குகளும் கரைகளும் அந்த புனித வார்த்தையை கொண்டு சுத்தம் செய்யப்படட்டும். எல்லா பெருமைகளும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதே அந்த வார்த்தை. நம்முடைய வாழ்வின் மீட்சிக்கான வார்த்தை இது. நமக்கு நன்மைகள் நடக்கும்போது நாம் இறைவனை நினைக்க வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நியாயம், சரி. ஆனால் நாம் அப்போது அப்படியே மாற்றி செய்வோம். இறைவனை மறந்துவிட்டு நம்மீது பெருமை கொண்டு சுற்றி திரிவோம். அதே போல தீமைகள் நடக்கும்போது நாம் செய்த தவறுகளைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அதனை செய்யாமல் இறைவன் பக்கம் திரும்பி, இறைவனே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய், துன்பத்துக்கு ஆளாக்குகிறாய் என்று கேட்கின்றோம். அப்போதும் அப்படியே மாற்றி செய்கின்றோம். இதுவரை அது அறியாமையாக இருக்கலாம். ஆனால் இப்போது நம்மிடையே சத்திய வேதம் நினைவூட்டப்பட்டு விட்டது. இனிமேலும் அது அறியாமையின் கணக்கில் சேராது. எனவே உணர்வு பெற்று
உறுதி கொண்டு இறை வழியில் நிலைத்திருப்போம். இந்த உலகில் ஒரு சக்திமிக்க ஆன்மீக செயல்முறை ஒன்று இருக்கிறது என்றால் அது இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் அவனிடம் மனதார மன்னிப்பை வேண்டுவதும் மட்டுமே. இவ்விரண்டையும் விடுத்து ஆன்மீகம் என்ற பெயரில் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வீணான காரியங்களிலிருந்தும் அர்த்தமற்ற சடங்குகளிலிருந்தும் முற்றிலுமாகவும் உறுதியாகவும் நாம் விலக வேண்டும். இந்த சத்திய உணர்வை ஏற்றுக்கொள்வதுதான் தீட்சை பெறுதலாகும். இறைவனை நோக்கி அழகிய பயணத்திற்கான உணர்வின் தொடக்கம்தான் தீட்சை. அந்த புனித தீட்சை இறைவன் புறத்திலிருந்து நினைவூட்டலாக அழகிய உணர்வாக இப்போது நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது வழங்கப்பட்டு விட்டது. நாம் தீட்சை பெற்றுவிட்டோம். பெருமைகளும் அலங்காரங்களும் கொண்ட மனிதர்களிடம் உணர்ச்சிகள் ஊட்டப்பட்ட நிலைகளில் சடங்குகள் பல சூழ பெறுவதல்ல தீட்சை. சத்திய உணர்வின் முழுமையில் இறைவனுடைய கருணையை கொண்டு நம்முடைய இதயங்களில் அறிவிக்கப்படும் நேர்வழிக்கான அழைப்பே உண்மையான தீட்சையாகும். இறைவனை தவிர அந்த புனித தீட்சையை வழங்குபவர் யாரும் இல்லை. சகல பெருமைகளுக்கும் உரிய சர்வ வல்லவனான நம் இறைவன் நம் மீது கருணை கொண்டு புனித தீட்சையை, அதாவது அவனை நோக்கி திரும்பிக் கொள்வதற்கான அந்த பேரழைப்பை நமது இதயங்களில் இப்போது உணர்வாக இறக்கி வைத்து விட்டான். உணர்வுதான் இறைமொழி. அந்த உணர்வு, அந்த தீட்சை உயிரோட்டமாக நம்முடைய உள்ளங்களில் இப்போது இருந்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். நமக்கு வழங்கப்பட்ட தீட்சையை நாம் உணர்ந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். நாம் மன்னிக்கப்பட்டவர்கள், பாக்கியசாலிகள், சொர்க்க வாழ்விற்காக அகிலங்களின் அதிபதியால் அழைக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொண்டோம் இறைவனை என்பது இப்போது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய உணர்வு. இன்று முதலாக நம்முடைய வழிபாடு நமது உள்ளம் எனும் கோவிலில் மட்டுமே நிகழ வேண்டும். உணர்வு மட்டுமே நம்முடைய மந்திரமாக இருக்கட்டும். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு அளித்த அருட்கொடைகளுக்கு எங்கள் நன்றிகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நீ அளித்த நன்மைகளை நாங்கள் அறியாமையை கொண்டும் பெருமையை கொண்டும் மன இச்சைகளை கொண்டும் தவறவிட்டோமே. எங்கள் மன்னிப்பை ஏற்று எங்களை பொறுத்தருள்வாயாக. மீண்டும் அந்த தவறுகளின் பக்கம் திரும்பிவிடாத வண்ணம் எங்களை பாதுகாப்பாயாக. இன்னும் நன்மையான விருப்பங்களை எங்கள் மனங்களில் இறக்குவாயாக. அந்த விருப்பங்களை நாங்கள் பாதுகாத்து வைத்து கொள்ளவும் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஆற்றலையும் ஆதரவையும் தந்தருள்வாயாக. எல்லா பெருமைகளும் உன் ஒருவனுக்கே என்ற சத்திய நிலைப்பாட்டில் எங்களை எப்போதும் உறுதி பெற்று வாழ வைப்பாயாக என்பது பிரார்த்தனை உணர்வுகளாக எப்போதும் நமக்குள் இருக்கட்டும். சுகமான வாழ்விற்கான அழைப்பை இன்று முதலாக நம் அனைவருக்கும் நம் இறைவன் வழங்கி வாக்களிக்கின்றார். ஏற்றுக்கொண்டோம் இறைவனை. புகழ்களும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே.